இந்த புட்லூர் திருக்கோயில்ல அம்மன் நிறைமாத கர்ப்பிணியா புற்று வடிவுல காட்சி தராங்க. இந்த புட்லூர் பூங்காவனத்து அம்மன் அங்காள பரமேஸ்வரிய மனமுருகி வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குமா. திருமண வரம் வேண்டவங்க இங்க தாலி கயிறை கட்டிட்டு போறாங்க. அப்படி செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் விரைவில் கை கூடுமா. வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த புட்லூர். சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம், திருவள்ளூர், திருத்தணி மார்க்கமா போற பெரும்பான்மையான ரயில்கள் இந்த புட்லூர் ரயில் நிலையத்துல நிற்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுக்கு போயிடலாம். இது தாங்க புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த அம்மனை பூங்காவனத்து அம்மனும் அழைக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்த பகுதி வனப்பகுதியா இருந்திருக்கு. அதனால தான் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பூங்காவனத்து அம்மன் பேரு. இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே அம்மன் இங்க நிறைமாத கர்ப்பிணியா புற்று வடிவில் இருப்பாங்க. இந்த ஊரோட பேரே புற்றுள்ள ஊருன்றது மருவிதான் புட்லூர் ஆனதா சொல்றாங்க. இங்க நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்து அம்மனை நான் நேர்ல தரிசிக்கும் போது எனக்கு உச்சி முதல் பாதம் வரை மெய் சிலுத்து போச்சு. முன்னொரு காலத்துல இந்த புட்லூர் காடுகள் சூழ்ந்த நிலப்பகுதியா இருந்த அப்போ சிவபெருமானும் நிறைமாத கர்ப்பிணியா இருந்த பார்வதி தேவியும் இப்பகுதியில பயணம் செய்திருக்காங்க. அப்போ அம்மனுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு. இதனால உடனே தண்ணீர் எடுக்க சென்று இருக்காரு சிவபெருமான். அம்மன் அங்கேயே ஒரு கடியில ஓய்வு எடுத்திருக்காங்க. அப்போ பெருமழை பெய்து இருக்கு. நீருக்காக ரொம்ப தூரம் சென்ற சிவபெருமான் மழையால திரும்பி வர தாமதமாகி இருக்கு. சிவபெருமான் கஷ்டப்பட்டு தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து திரும்பி வந்து பார்க்கும் போது அங்க அம்மன் இருந்த இடத்துல அவங்க மேல முழுமையா புற்று வளர்ந்திருக்கு. புற்று வடிவுல நிறைமாத கர்ப்பிணியா அம்மன் இங்கேயே தங்கிட்டாங்க. சோகத்துல இருந்த சிவபெருமானும் அம்மனுக்கு காவலா தாண்டவராயனா இங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. இந்த கோவில்ல குழந்தை வரம் வேண்டி வரவங்க வெளியில கடையில 5 எலுமிச்சை பழங்களை கருப்பு கோடி இல்லாத பழங்களா வாங்கிக்கணும். அதோட ஒரு வளையல் செட், ஒரு துணி தொட்டில் குங்குமம் மஞ்சளும் வாங்கிக்கணும். 5 எலுமிச்சை பழங்கள்ல ஒரு பழத்தை கோவில் நுழைவாயில திருஷ்டி கழிக்கணும். 3 எலுமிச்சை பழத்தை கோவில் முன்னுள்ள திரிசூலத்துல குத்தணும். அதன் பிறகு அம்மன் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வந்து மீதி இருக்கிற ஒரு எலுமிச்சை பழம் வளையல அம்மன் சன்னதியில பூசாரி கிட்ட கொடுக்கணும். குங்குமம் மஞ்சளை அம்மனுக்கு முன்னாடி படைக்கணும். பூசாரி அம்மன் பாதங்கள்ல எலுமிச்சை பழத்தை குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பாரு. அப்போ உருண்டு வர எலுமிச்சை பழத்தை பெண்கள் அவங்க புடவை முந்தானையில பிடிக்கணும். அம்மன் பாதங்கள்ல படைக்கப்பட்ட இந்த எலுமிச்சை பழத்தையும் வளையலையும் வாங்கிக்கிட்டு கணவன் மனைவி ஈரத்துணியோட கோவில 11 முறை சுற்றி வந்து இந்த கோயில் பிரகாரத்துல இருக்கிற இந்த வேப்ப மரத்துல துணி தொட்டில கட்டி விடணும். அம்மனோட பிரசாதமான எலுமிச்சை பழத்தை சரிபாதியா வெட்டி கணவன் மனைவி சாரா பிழிஞ்சு குடிச்சிடணும். அவங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே கருவுற்ற 5வது மாதம் அம்மனுக்கு 5 வகை சாதம், புடவை, ஜடை, மாலை மற்றும் வளையல் படைச்சு இந்த திருக்கோவில்ல வளைகாப்பு நடத்துவாங்க. அதே போல திருமணம் ஆகாதவங்க அம்மனை வழிபட்டு கோவில 11 முறை வலம் வந்து இந்த கோவில் வேப்ப மரத்துல தாலி கயிறை கட்டி பிரார்த்தனை செய்தால் திருமண வரன் கை கூடுமா. இது போல 11 வாரம் செய்யணுமா. இந்த கோவில்ல பிரார்த்தனை நிறைவேறி குழந்தை கருவுற்று 5வது மாதம் வளைகாப்பு நடத்துறவங்க நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். கோவில் நடையானது காலை 6:30 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திரும்பவும் மதியம் 2 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அமாவாசை நாட்கள்ல காலை 5 மணில இருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் நடையானது திறந்திருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, திருமண வரன் கை கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மன் ஆலயத்துக்கு வாங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். நான் உங்களை அடுத்து இன்னொரு சிறப்பு வாய்ந்த கோயிலை பற்றின காணொலியில சந்திக்கிறேன்.